இன்று திருவாதிரை நட்சத்திரம். கரூரில் பாட்டி சித்தரம்மா என்று ஒருத்தங்க வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ஞான நிலை எய்திய ஜீவன் முக்தர். எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் அமர்ந்திருக்கிற அந்த கால் அமைப்பு இருக்கு இல்லைங்களா, சாதாரணமாக யாரும் அமைய முடியாது. அப்படியே அமர்ந்து உட்காருவது யோக புருஷர்களுக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்கள புரிஞ்சுக்க முடியாது. ஞானிகளை நம்ம ஏதோ பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேனே ஒழிய, முழுமையாக புரிந்து கொள்வது என்பது அவர்களை அருளை பெற்றால், அன்பை பெற்றால் மாத்திரமே முடியும். இப்போ அவங்க இல்லை, மகா சமாதி ஆயிட்டாங்க. கரூருக்கு பக்கத்தால் தாந்தோணி மலைங்கிற ஊரில் அரசு மயானத்தில் அவங்களுடைய சமாதி இருக்குது. உலகத்திலேயே இப்படி அரசு மயானத்தில் சமாதி இருக்கிற ஒரே ஞானியர் சமாதி அம்மாவு தான். அவங்களுடைய அருளை பெற்றால் வாழ்வு மலரும். யாருக்கெல்லாம் கேது பகவான் லக்னத்தில் இருக்காங்களோ, 9ஆம் இடத்தில் இருக்காங்களோ, பாக்கியாதிபதி சம்பந்தப்படுறார்களோ, லக்னாதிபதியும் கேதுவும் இணைந்திருந்தாலோ அவர்கள் பாட்டியம்மாவை வணங்கினால் வாழ்வு வளம் பெறும். அவங்க அருளை பெறுவதற்கு என்ன சார் பண்ணணும்? அவங்க பூஜை இருக்கு இல்லைங்களா, திருவாதிரை பூஜையெல்லாம் நடக்குது, கலந்து கொள்ளலாம். அவங்களால் முடிந்த ₹1 கொடுங்க, பெரிய விஷயம். மனதில் இருந்து கொடுங்க, அதுதான் அவங்களுக்கு வேணும். நம்பிக்கை வேணும். இல்லையா அவங்க ஃபோட்டோ எடுத்துக்குங்க, மனசார பிரார்த்தனை பண்ணுங்க, வாழ்வு மலரும். பணங்காசுக்கெல்லாம் ஞானியர்கள் மயங்க மாட்டாங்க. நம்மளுடைய இதயத்தை தான் பார்ப்பாங்க, உள்ளத்தை தான் பார்ப்பாங்க. அவங்க ஃபோட்டோவை தரவிறக்கம் பண்ணிக்கங்க. ஃபேஸ்புக்கில் முகநூல்லாம் அவங்க பாட்டி சித்தர்னு நீங்கள் தேடினீங்கன்னா அவங்களுடைய லிங்க் இணைப்பு கிடைக்கும். அதில் பயணம் பண்ணுங்கள். இப்படி காளியனுடைய அம்சமாக, பல்வேறுடைய கடவுள்களுடைய ஒருங்கிணைத்த அம்சமாக அம்மா அவர்கள் தென்படுகிறார்கள். அவர்களுடைய அருளை பெறுவதற்கு தினமும் வாய்ப்பு இருந்தால் ஓம் பாட்டி தாயே சரணம் அப்படின்னு ஒரு 108 தடவை எழுதிட்டு வாங்க. வாழ்வு சத்தியமாக நிச்சயமாக மலரும். அவங்க நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாவே அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் நினைக்க ஆரம்பிக்க முடியாது. அதுவே உங்களுக்கு ஒரு திறவுகோல் தான். ஓம் பாட்டி தாயே சரணம், ஓம் பாட்டி தாயே சரணம், ஓம் பாட்டி தாயே சரணம். இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க, எழுதுங்க, அவங்கள மனசால நினைங்க. மிகப்பெரிய வாழ்வு பொக்கிஷம், மலர்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது.